Good morning, students. This is a fourth class. Uh, we are going to discuss about the journal entries of issue of shares. For the previous class, we have discussed uh, issue of shares at premium value, issue of shares at discount value, issue of shares at par value. So, at a time, we are going to detailed about the shares for issue for what are the categories. Okay, so let me know about the entries of issue of shares. First, receipts of application money. First journal entry, receipt of application money. So this is a title. The entry is bank account data to share application account. So that means the company issue the applications, the public have to receive the applications and to send the money to the bank. So the banks means the cash comes into the company. So bank account data to share application. So the share application going out from the company. Okay. So this is the first journal entry for the issue of applications or receipts of application money. Okay. Then second, the application money transfer to share capital. The applications transfer to share capital. So this entry is share application account data to share capital account. So that means applications என்ன பண்றோம்னா ஷேர் கேபிட்டலுக்கு மாற்றி விடுறோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அதனால ஷேர் கேபிட்டல் கிரெடிட்ல வந்துடும், அப்ளிகேஷன்ஸ் டெபிட்ல வந்துடும். இன்னும் சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் பார்த்தா ஷேர் அப்ளிகேஷன்ஸ் கிரெடிட்ல இருக்கும், செகண்ட் என்ட்ரியில் பாருங்க ஷேர் அப்ளிகேஷன் டெபிட்ல வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது என்னன்னா கேன்சல் ஆயிரும் ரெண்டு என்ட்ரி போடும்போது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டூ என்ட்ரிஸ். இந்த ரெண்டு என்ட்ரியும் கோரா இருந்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட்டட், தென் அப்ளிகேஷன் செகண்ட் என்ட்ரி டெபிட்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது த அமௌண்ட் வில் பி tally or balanced. Okay, then third entry, amount due to allotment of shares. Amount due to on allotment of shares. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம அலாட்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அந்த என்ட்ரி தான் போட போகிறோம். கொடுக்க போகிறோம்னு சொல்லணும், தட் மீன்ஸ் டியூ ஆர் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, அலாட்மெண்ட்னு சொல்லுவோம். முதல்ல அப்ளிகேஷன்ஸ் மணி வாங்கினது, அப்ளிகேஷன் வாங்கின மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் என்ட்ரியில் வந்து அலாட்மெண்ட் மணியை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அலாட்மெண்ட் மணி கம்பெனி கொடுக்கும்போது என்ன என்ட்ரி வரும்னா அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்போ இந்த என்ட்ரி அடுத்த ஒன்று இருக்குது, டூ இருக்குது, அதான் சொல்லலை. ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு மைண்ட் இட், அலாட்மெண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, சப்போஸ் அலாட்மெண்ட் மணியில் வந்து ப்ரீமியம் இன்க்ளூட் ஆனால், ஓகே, நமக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் அலாட்மெண்ட் கால் மணி த்ரீ கேட்டகரிஸ்னால் ஏற்கனவே தீரியில் பார்த்துருக்கோம். அந்த தீரி பார்க்கும்போது அலாட்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் ப்ரீமியமும் அலாட்மெண்ட்டில் தான் ஷேர் டிஸ்கவுண்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் என்ட்ரியை பாருங்கள் நீங்கள், அதில் வந்து நான் ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன் அமௌண்ட் டியூ டு ஆன் அலாட்மெண்ட் ஷேர்ஸ். அதில் என்ட்ரி போடும்போது அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல், தட் மீன்ஸ் பார் வேல்யூ. த பார் வேல்யூனா இந்த என்ட்ரி ஓகே. சப்போஸ் இஃப் இட் இஸ் ப்ரீமியம் வேல்யூ அதில் இன்க்ளூட் ஆயிருந்தேன்னா ஸோ டு ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகே, அதான் இஃப் எனின்னு போட்டிருக்கேன், ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஆர் சர்டன் புக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னு இருக்கு. ஓகே, ஸோ ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரீமியம் த என்ட்ரி ஒன் மோர் என்ட்ரி ஆர் ஒன் மோர் டிரான்சாக்ஷன் டு பி என்டர்ட் அதில் என்ட்ரு ஆகும். அதர்வைஸ் இந்த என்ட்ரி இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட், ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் தான் வரும். இஃப் இட் இஸ் ப்ரீமியம் இஸ் கிவன் to securities premium account or share premium account. Okay, the next entry, refund of excess application money on rejected applications. Fourth point. So if the company வந்து suppose
ரீஃபண்ட் இருந்துன்னா, ரிஜெக்டட் அப்ளிகேஷன் இருந்துன்னா, ஓகே, நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை இஷ்யூ பண்ணுறோம். அதில் வந்து ஓவர் அப்ளிகேஷன்ஸ் வரலாம். வந்தோன்னா கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா, சம்டைம்ஸ் அதை ப்ரோரைட்டா பேசிஸில் அலாட்மெண்ட் பண்ணலாம், ஆர் சம்டைம்ஸ் இட் மே பி ரிஜெக்டட். ஸோ ரிஜெக்டடும் வரலாம். ஓகே, அதுதான் இந்த ஃபோர்த் என்ட்ரி. ஸோ ரிஜெக்டட் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியே போயிடும். ஓகே, ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணதுனால ஸோ இந்த மணி வந்து என்னன்னா கோயிங் அவுட் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஸோ பிஃபோர் தேட், ஸோ ஒன் மோர் என்ட்ரி, நமக்கு ப்ரீமியத்தில் ஒன்று பார்த்தோம், அலாட்மெண்ட் டியூ. ஓகே, அலாட்மெண்ட் டியூ ஆன் அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அலாட்மெண்ட் டியூ ஆன் அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு அடுத்தால அலாட்மெண்ட் டியூன்னு பார்த்தோம். அதில் இஃப் ஷேர் ப்ரீமியம்னு ஒன்று பார்த்தோம். பட் இந்த என்ட்ரி இங்கே வரல. அது என்னன்னு கேட்டான்னா, டிஸ்கவுண்ட்லேயும் சம்டைம்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஸோ ப்ரீமியத்தில் உள்ள என்ட்ரி இருக்குது, டிஸ்கவுண்ட் உள்ள என்ட்ரிஸ் இங்கே இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுடுங்க. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இதையும் நீங்கள் உங்கள் நோட்டில் நான் சொல்கிறத எழுதிக்கணும். பட் நம்மளுடைய அந்த இதில் ஸ்லைட்ஸில் இல்லை. ஓகே, ஸோ அப்போ அதில் தேர்ட் பாயிண்டில் சப் பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டேன்னா, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், தட் மீன்ஸ் அலாட்மெண்ட் டியூ. அலாட்மெண்ட் டியூவில் டிஸ்கவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஐ ரிப்பீட் தட், அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்பர் 4 நான் இப்போ சொன்னது தான், ரீஃபண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸஸாக இருந்தாலோ ரிஜெக்டட் இருந்தாலோ, ஸோ திஸ் என்ட்ரி இஸ் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஓகே, தென் அனதர் ஒன் 5, அந்த பாயிண்டை பாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் மணி டியூ அப்படின்னு சொல்லிருக்கிறோம். ஸோ அப்போ சர்ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் இருந்துன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ரீஃபண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டான்னா, தட் இஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்ளைடு அப்ளிகேஷன்ஸ் யார் பண்ணுறாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ளைட் பண்ண அப்ளிகேஷன்ஸை வந்து சம்டைம்ஸ் த கம்பெனி மே ரிஜெக்ட். ஸோ ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது பண்ணுறோம். இன்கேஸ் எக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இது போக ரிஜெக்ட் பண்ண போக மறுபடியும் சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் ஆர் எக்ஸஸ் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா, தீஸ் அப்ளிகேஷன்ஸ் அட்ஜஸ்டட் ஆன் அலாட்மெண்ட் மணி டியூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 ஷேர்ஸை வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணுது, 8,000 ஷேர்ஸ் தான் பப்ளிக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 10,000 மைனஸ் 8,000, ஸோ 2,000 ஷேர்ஸ் இருக்குது. இதில் 1,000 ஷேர்ஸை என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ 1,000 ஷேரை ரிஜெக்ட் பண்ணான்னா ரிமைனிங் ஷேர்ஸ், த பேலன்ஸ் ஆஃப் த ஷேர்ஸ் இஸ் எக்ஸஸ் அப்ளிகேஷன். ஸோ திஸ் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் டியூ. ஸோ இந்த என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, தென் அனதர் ஒன், ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி. அப்போ ரிசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணின்னு சொல்லும்போது ஏற்கனவே நமக்கு தேர்ட் பாயிண்ட்ல பார்த்துருக்குறோம், அலாட்மெண்ட் மணி டியூ, அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் 4th 5th இல்லைன்னா டைரெக்டாக இங்கே வந்துடலாம். எந்த என்ட்ரிக்கு? ரிசிப்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணிக்கு வந்துடலாம். அப்போ ரிசிப்ட்ஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்டிங் ரூல் படி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு share allotment accounts. So if it is received something else from outsiders or shareholders for cash இருந்ததுன்னா அதை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக டெபிட் பண்ணிடலாம். ஸோ த என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகே, தென் நமக்கு அடுத்த பார்க்க வேண்டியது கால் மணி. ஓகே, so the title is making first call or first call money due. ஏற்கனவே அலாட்மெண்ட் மணி கால் டியூவில் என்ன சொன்னோம், அலாட்மெண்ட் மணி டியூ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஸோ நீ இப்போ பார்த்த என்ட்ரிலாம் பாரு, இதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரிலாம் பாரு, அதில் எல்லாமே வந்து என்னென்னா ஷேர் கேபிட்டல் கிரெடிட்டில் தான் இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, கால் மணி டியூ. அப்போ கால் மணி டியூ ஏற்கனவே கால்னா என்னன்னு பார்த்துருக்குறோம் தியரியில். அதில் 2 காலாக பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் ஆர் ஃபைனல் கால் இப்படி பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி வந்து டியூவில் இருக்கும், அடுத்து ரிசீவில் வரும். ஓகே. இப்போ கால் மணி டியூக்கு உள்ள என்ட்ரி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் எட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஷேர் கேபிட்டல் இதுவரை பார்த்ததில் பாரு, அதை எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா கேபிட்டல் கிரெடிட்டில் தான் இருக்கும். எந்த ஒரு என்ட்ரிலையும் டெபிட்டில் வராது. அதை நீங்கள் கவனிச்சிட்டே வரணும். ஃபார் மேக்கிங் ஃபர்ஸ்ட் கால் அல்லது கால் மணி டியூ, கால் அக்கௌண்ட் எட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சம்லாம் பார்க்கும்போது கால் வந்து ஃபர்ஸ்ட் கால் மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா செகண்ட் கால் மட்டும்தான் இருக்கும். சம்டைம்ஸ் போத் கால்ஸ், 2 காலுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கால் இருக்கும், ஃபைனல் காலும் இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரி போடும்போது மேக்கிங் ஃபர்ஸ்ட் காலுக்கும் ஒரே என்ட்ரி தான், மேக்கிங் செகண்ட் காலுக்கும் ஒரே என்ட்ரி தான். சப்போஸ் அது இருந்தாலும் அந்த மாதிரி என்ட்ரி நம்ம போட்டுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் எட்டா டு ஷேர் கேபிட்டல். தென் அடுத்தது பாரு, கால் மணி ரிசீவ்டு. ஸோ கால் மணி ரிசீவ்ல பண்ணும்போது எப்பவுமே நான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன். ஓகே. ரிசீவ் பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன். ஸோ தட் மீன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஓகே. அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு பாரு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஓகே. ஸோ தட் இஸ் அ கால் மணி டியூ அண்ட் ரிசீவ்டு. தென் சம்டைம்ஸ் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். கால் மணி கட்டாமல் இருப்பான். அப்போ கால் மணி கட்டாமல் இருந்தோம்னா அது என்னது, கால்ஸ் இன் அரியர்ஸ். சப்போஸ் இந்த கால் மணியை முன்னாடியே கட்டிட்டான் வச்சுக்கேன், அது கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ அப்போ அரியர்ஸ்ன்னு சொல்லும்போது அழைப்பு நிலுவைன்னு சொல்கிறோம், அட்வான்ஸ் சொல்லும்போது அழைப்பு முன்பணம்னு சொல்கிறோம். அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை நம்ம கால் மணிக்கு முன்னாடியே கட்டிடலாம். ஓகே. அதுதான் நம்ம முன்னாடி தியரிட்டிக்கல் பார்ட்டில் பார்த்தோம். கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படி வந்துன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே. இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum நமக்கு அந்த தியரிட்டிக்கல் பாயிண்டில் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி கால்ஸ் இன் அரியர்ஸும் இருக்குது, கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்குது. கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கு 6% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அந்த கால் மணியில் அடுத்த பாயிண்ட் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். ஸோ என்ட்ரி இஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். எந்த கால்னுடைய அரியர்ஸ் இருக்குதோ அந்த கால்ஸுக்கு வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். கால்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். தென் அனதர் ஒன் இஸ் இஃப் கால்ஸ் இன் அட்வான்ஸாக இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். தட் மீன்ஸ் இந்த அமௌண்ட்டை முன்கூட்டியே வாங்குகிறோம். ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், கால் மணியை முன்கூட்டியே வாங்குகிறோம். நம்ம அந்த ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு இன் அட்வான்ஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி என்று தான் இங்கே கொடுக்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே. ஸோ அப்போ நமக்கு ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதை வச்சு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதை வச்சு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லும்போது அப் டு கால் மணி வரை கேட்கலாம். சப்போஸ் 8 மார்க்ஸ்னு சொல்லும்போது லாஸ்ட் ஃபைனல் என்ட்ரிஸ் வரை வரலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் forfeiture of shares. So already we have discussed the theoretical part on that point, forfeiture of shares. ஸோ ஃபர்ஃபீச்சர்னு சொல்லும்போது நான் படிச்சிருக்கிறோம். பங்குகளை வந்து ஒரு பிளப்பு பண்ணுவது, தமிழில் சொல்ல போனால் பங்குகளை பறிமுதல் பண்ணுவது. நேற்று கிளாஸில் கூட ஒன்று பார்த்தோம், சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சரண்டர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லி வந்துருக்கிறேன். அதில் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிருப்பேன், கேன்சலேஷன் ஆர் த என்ட்ரி ஃபார் ஃபர்ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே. ஸோ அதில் எஸ்டர்டே பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம அது என்ட்ரி பார்க்குறோம். ஸோ என்ட்ரி பார்க்கும்போது ஆக்சுவலாக இதோட என்ட்ரி எப்படின்னு கேட்டோன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. ஓகே. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கால்ஸ் இன் அரியர்ஸ் டு ஷேர் ஃபர்ஃபியூச்சர் அக்கௌண்ட். இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரி. ஒன்ஸ் அகைன், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கால்ஸ் இன் அரியர்ஸ் டு ஷேர் ஃபர்ஃபியூச்சர் அக்கௌண்ட்ஸ். பட் சம்ல நம்ம பார்க்கும்போது என்னன்னா
இந்த அலாட்மெண்ட்லேயே அவன் வந்து என்ன அலாட்மெண்ட்டுக்கு அப்புறமே அவன் என்ன பண்ணா கால்ஸை கட்டியிருக்க மாட்டான். ஓகே, அந்த இதுலேருந்தே வரும், அலாட்மெண்ட்லேருந்தே வரும். அப்போ அலாட்மெண்ட்லேருந்தே வரும்போது அவன் என்ன பண்ணிருப்பான்னா ப்ரீமியம் கட்டிருக்க மாட்டான். அதனால தான் நம்ம அந்த பாயிண்ட்டை நான் இப்போ கொடுத்துருக்குறேன். செக்யூரிட்டி ப்ரீமியம் ஆர் ஷேர் ப்ரீமியம். ஓகே, செக்யூரிட்டி ப்ரீமியம் சொல்லலாம், இல்லைன்னா ஷேர் ப்ரீமியம்னு சொல்லலாம். இப்போ அந்த என்ட்ரியை பாரு. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆர் ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா, 2 கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். அது சப்போஸ் ஃபர்ஸ்ட் காலாக இருக்குன்னு வச்சுக்கேன், 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்ஸ். சப்போஸ் செகண்ட் கால் இருக்குன்னு வச்சுக்க, 2 ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட்ஸ். ஸோ சிம்பிளி அதுக்கு என்ன பண்ணா கால்ஸ் இன் அரியர்ஸ்னு எழுதியிருக்கிறேன். ஸோ நீ ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது அதில் அது எந்த ஸ்பெசிஃபிக் கால்ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், 2 ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் ஆர் ஃபைனல் கால் அக்கௌண்ட், 2 ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ நான் பேமெண்ட் ஆஃப் கால் மணி வரும்போது இந்த கம்பெனி என்ன பண்ணுவான், ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணுவான். இஃப் த கம்பெனி ஃபர்ஃபிட் த ஷேர்ஸ் சொல்லும்போது ஃபெயில்டு டு பே த கால் மணி. ஸோ அந்த ஃபெயில்டு டு பே கால் மணின்னு சொல்லும்போது ஐதர் ஃபர்ஸ்ட் காலாக இருக்கலாம், ஆர் செகண்ட் காலாக இருக்கலாம், ஆர் போத் ஆஃப் த கால்ஸ் அப்படி இருக்கலாம். ஸோ அப்படி வரும்போது ப்ரீமியம் இன்க்ளூடட்னு சொல்லும்போது ப்ரீமியத்தை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த என்ட்ரிஸ் நான் முதல்ல சொன்னதான் கேபிட்டலை டெபிட் பண்ணிக்கும், கிரெடிட் வந்து 2 ஸ்பெசிஃபிக் கால்ஸ், 2 ஷேர் ஃபர்ஃபிட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ 10 ரூபாய்க்குடைய வேல்யூவாக இருந்ததுன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 10, 2 வேரியஸ் கால்ஸ்னா எந்த கால் மணி கட்டலையோ அந்த கால் 2 வேரியஸ் கால்ஸ்னா 2 ஃபர்ஸ்ட் கால் அல்லது ஃபைனல் கால், தென் ரிமைனிங் பேலன்ஸ் 2 ஷேர் ஃபர்ஃபிட் அக்கௌண்ட். ஸோ 10 - 3 7 வந்து ஷேர் ஃபர்ஃபிட் அக்கௌண்ட் வரும். ஸோ அந்த என்ட்ரி வந்து 5 மார்க்ஸுக்குள்ள ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் மட்டும் கேட்கலாம், என்ட்ரியும் கேட்கலாம், அதுக்குள்ள தியரி கேட்கலாம், தென் கண்டிஷன் ஃபார் ஃபர்ஃபிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ஸும் கேட்கலாம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி ஃபர்ஃபிட் பண்ண போகிற அடுத்து என்ன பண்ணுறான்னா அதை ரீஇஷ்யூ பண்ணலாம். சேல் ஆஃப் ஷேர்ஸ், ரீசேல்ஸ், ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இதை நம்ம தியரிட்டிக்கல் பாயிண்ட்ல நம்ம கேட்டுக்கலாம். பார்ட் பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆகும், ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ அந்த தியரி கேட்கும்போது என்ன பண்ணும், நீங்கள் உங்களுடைய என்ட்ரிஸும் இல்லை ஃபைனலாக அதெல்லாம் கொடுக்கணும். ஓகே, தியரியை மட்டும் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் தியரி, தென் அனதர் பார்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். அதே மாதிரி தான் இங்கே ரீஇஷ்யூ வருது. ரீஇஷ்யூ பண்ணும்போது அதுக்கு பேர் என்னது. ஸோ ஒன் மோர் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி ஃபார் ஃபியூச்சரில் இதுவரை பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாரு, ஷேர் கேபிட்டல் கிரெடிட்ல இருக்கும், அலாட்மெண்ட் டியூ பாரு, ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ பாரு. ஓகே, இதில் என்ன பாரு, ஷேர் கேபிட்டல் கிரெடிட்ல இருக்கும். பட் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸில் பாரு, ஷேர் கேபிட்டல் டெபிட்ல இருக்கும். அப்போ அதான் நீ மைண்டில் வச்சுக்கணும். நீ என்ட்ரி போடும்போது ஷேர் கேபிட்டல் ஆட்டோமேட்டிக் கிரெடிட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு என்ட்ரியில் மட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் வருதுன்னா அது வந்து ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸில் மட்டும்தான், வேற எங்கேயும் ஷேர் கேபிட்டல் என்ன ஆகாது, டெபிட்ல வராது. ஓகே ஓகே, ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை பொறுத்தவரையில் ரீசேல், சேல் பண்ணும்போது என்னது, ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேங்க் அக்கௌண்ட் டெபிட். நான் ஏற்கனவே சொல்லேன் இல்லையா, கேஷ் ரிசீவ்டு வரும்போது பேங்க்கை ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணிக்கோ, டெபிட் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா நம்ம எவ்வளோ ஃபர்ஃபிட் பண்ணல, எவ்வளவுக்கு லாஸ் வருதோ அதை டெபிட் பண்ண மறுபடியும் ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கோ, 10 ரூபா ஷேர்ஸ் நம்ம கம்பெனி வெளியிடுறான்னா அவன் ரீஇஷ்யூ பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து லெஸ் தேன் த ஃபேஸ் வேல்யூ. அப்போ லெஸ் தேன் த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 8 ரூபீஸ்னு வச்சுக்கோ, கம்பெனி இஷ்யூ ப்ரைஸ் 10 ரூபீஸ், ரீஇஷ்யூ ஷேர்ஸ் பண்ணும்போது 8 ரூபீஸ். ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு சொல்லும்போது 8 ரூபீஸ் தான் அங்கே மென்ஷன் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 8 ரூபீஸ். அப்போ 10 ரூபாயில் 8 ரூபீஸ்னா எத்தனை ரூபாய் நஷ்டம் வருது, 2 ரூபாய் நஷ்டம் வருது. ஸோ ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டெபிட் வந்து 2 ரூபீஸ். இப்போ 1000 ஷேர்ஸ்னு வச்சுக்கேன், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1000 × 8, 8000, ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டேட்டா 2 × 1000, 2000. ஸோ ஷேர் கேபிட்டல் 10,000. புரியுதா? ஸோ தட் மீன்ஸ் அந்த என்ட்ரியை வந்து நம்ம 5 மார்க்ஸ்லையும் 8 மார்க்ஸ்லையும் பார்க்கும்போது இந்த மாதிரி கணக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ பேங்க் டெபிட், ஃபர்ஃபிச்சர் அக்கௌண்ட் டெபிட், 2 ஷேர் கேபிட்டல் 10 ரூபீஸ் ஷேர் கேபிட்டல், தென் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு சொன்னேன், ஃபர்ஃபிட் அக்கௌண்ட் டேட்டா லாஸ் ஃபார் 2 ரூபீஸ்ன்னு சொன்னேன். ஸோ இப்போ ரெண்டுமே டெபிட் கிரெடிட். ஓகே.
ஓகே, தென் அடுத்தது பாரு, ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் பர்ஃபிட்டட் ஷேர்ஸ். திஸ் இஸ் அ ஃபைனல் என்ட்ரி. இந்த நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் வந்து லாஸ்ட் இதுக்கு வந்திருக்கிறோம், ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் பர்ஃபிட்டட் ஷேர்ஸ். அப்போ இதுக்கு என்ட்ரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கல் பாயிண்டில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ஷேர் பர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ். நம்ம ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் பர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா ரிசர்வுக்கு மாற்றுறோம், முதலின காப்புக்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ அதில் டூ கேபிட்டல் ரிசர்வ் நம்பர்னு இருக்குது, நம்பரில் அக்கௌண்ட் லாஸ்ட் ஒன் ஷேர் பர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டேட்டா டூ கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஓகே, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரிஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அப்போ டுமாரோ நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸ், அடுத்த கிளாஸ், இப்போ நம்ம 4 கிளாஸஸ் பார்த்துருக்குறோம். இந்த 4 கிளாஸஸ்லேயும் வந்து என்னென்னா ஃபஸ்ட் டே தியரி, செகண்ட் டே தியரி பார்த்துருக்கோம், தேர்ட் டேயும் நேற்று வர தியரி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கம்ப்ளீட்டாக ஜேர்னல் என்ட்ரி பார்த்துருக்குறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபர்ஃபீச்சருக்கு முன்னாடி அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது வர உள்ள சம்மை கேட்டுட்டு ஜேர்னல் என்ட்ரி கேட்கலாம். தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கால்னு போட்டிருந்தேன். நாங்கள் இன்னும் என்ட்ரி இருக்குது, செகண்ட் காலுக்கும் சேம் என்ட்ரி தான், அதை நான் சொல்லலை. ஓகே, ஃபஸ்ட்டு கால் மணி டியூன்னு போட்டிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு கால் டியூ மணிக்கு டியூக்கு என்ன என்ட்ரி போட்டிருக்கீங்க, ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ரிசீவ்டுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட்னு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் செகண்ட் காலுக்கும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால் மணியை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் எதுக்கு ஃபஸ்ட்டு கால் மணிக்கு அப்புறம் செகண்ட் கால் மணின்னு ஒன்று இருக்குது. செகண்ட் கால் மணி டியூ ஆர் ஃபைனல் கால் ரெண்டும் ஒன்று தான், இரண்டாம் அழைப்பு அல்லது இறுதி அழைப்பு. அது போடும்போது என்ட்ரி எப்படி வருதோ அந்த என்ட்ரி தான். ஃபஸ்ட்டு கால் மணியை ஞாபகம் வச்சுக்கோ, ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் 1, தட் மீன்ஸ் டியூ ஆர் மேக்கிங் த செகண்ட் கால் மணி. தென் அடுத்து ரிசீவ்டு போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஓகேதா? ஸோ அது நான் ஏன் கொடுக்கலன்னு கேட்டேன்னா உனக்கு அதே மாதிரி தான் இந்த என்ட்ரி வருது, அதை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அடுத்த பார்ட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த கடைசி 3 என்ட்ரி மட்டும் சம் கேட்கலாம், 5 மார்க். பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்லாம் 5 மார்க்ஸில் இருக்குது. என்னென்னா ஒரு சம்மை கொடுத்த கம்பெனியுடைய இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை கொடுத்துட்டு அதில் ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபெயில்டு டு பே, ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ண சீஸ் த ஷேர்ஸ் ஆர் ஃபர்ஃபிட் த ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். தென் ஆல்சோ ரீஇஷ்யூ த ஷேர்ஸ் ஃபார் ருபீஸ் சம்திங் அப்படின்னு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறான். அதுக்கு என்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் ஃபியூச்சர் ஷேர்ஸ், ரீஇஷ்யூ ஷேர்ஸ், இது ரெண்டு வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படி இல்லை, 3வது என்ட்ரியும் போடணும். ஸோ இந்த 3வது என்ட்ரின்னு சொல்லும்போது ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ். ஸோ ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டேட்டா டூ கேபிட்டல்ஸ். ஸோ இவ்வளோ என்ட்ரி இருக்குது. இந்த இவ்வளோ என்ட்ரி நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு நோட்டில் எழுதிடுங்க. நான் வந்து அடுத்த கிளாஸில் வரும்போது சம்மு இதனுடைய ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 மார்க்ஸு 8 மார்க்ஸு. ஆக்சுவலாக இந்த யூனிட் நம்பர் 1 வந்து 22 ஹவர்ஸ். இப்போ 22 ஹவர்ஸில் நமக்கு இதோட எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? அப்போ நமக்கு சம் பார்க்கும்போது, ப்ராப்ளம் பார்க்கும்போது இவ்வளோ என்ட்ரியும் நீ ஞாபகம் இருந்தால் தான் மட்டும் தான் சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த சம்மை வந்து நான் வந்து 2-3 சம் இல்லைன்னா 3 சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் உள்ள சம் வந்து நான் வந்து சில சம்மை நான் உங்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அசைன்மெண்ட் மாதிரி தருவேன். அது 1 வேர்டு இருக்கும், தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும், தென் ப்ராப்ளம் கொடுப்பேன். ஓகே, அப்போ நமக்கு அந்த உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கொஸ்டின்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் நான் கொடுப்பேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கிளாஸை வந்து டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. நிறைய பேர் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணவே இல்லை. இன்றைக்கி டே 1. ஓகே, ஃபஸ்ட் டே ஆர்டர். ஓகே, ஃபஸ்ட் டே ஆர்டரில் எனக்கு ஃபஸ்ட் ஹவர் இருக்குது. நாளைக்குள்ள கிளாஸில் எனக்கு ஃபஸ்ட் ஹவர் இருக்குது. ஸோ நீ கிளாஸில் வந்து ப்ராப்பராக வந்து அந்த அந்த இது நான் போட்டிருக்கேன் அந்த பிபிடியை பார்த்து அதை காப்பி பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போது சம்மை வந்து பார்க்க போகிறோம். உனக்கு நேற்று சொன்ன மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் காலுக்கு பண்ணி கேட்டுக்கோ, ஆர் அதர்வைஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது சேட்டில் கேட்டுக்கோ, இல்லைன்னா என்ன மெசேஜ் பண்ணிக்கோ. ஸோ டவுட் இருக்குது இதாக இருக்குன்னு நான் வந்து திரும்பவும் ஒருக்கா சொல்லி தரலாம். ஏன்னா நமக்கு கிளாஸ் வந்து நவம்பரில் முடித்து எக்ஸாம் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, இந்த சம்ஸு, தியரிஸு,
தென் என்ட்ரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்னும் தரவாக பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.